अर्जुन उवाच सन्न्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश पृथक् केशि निषूदन. சென்ற வகுப்பில் சந்நியாசத்தை பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை பார்த்து முடித்தோம். சந்நியாசம் என்ற சொல் பொதுவாக ஆசிரமத்தை, அதாவது வாழ்க்கை முறையை குறிக்கின்றது. இந்த வாழ்க்கை முறையை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனால் பலன் என்ன என்றெல்லாம் விசாரம் செய்தோம். இதில் முக்கியமாக நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம், சந்நியாசம் என்பது முக்கியமாக 2 லட்சியத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுவது. ஒன்று, நம்முடைய விவேகம், வைராகியம், முமுக்ஷுத்துவம் இவைகளை வளர்த்தி கொள்ள. சுருக்கமாக கூறினால் மன தூய்மையை அடைய, மனசாந்தியை அடைய. இரண்டாவது, ஒரு கால் மனசாந்தியை, மன தூய்மையை சந்நியாசம் எடுத்து கொள்ளாமலேயே அடைய முடிந்தால், ஞானத்தையும் அடைய முடிந்திருந்தால், ஞானத்தில் நிஷ்டை அடைய சந்நியாசம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஞானத்துக்காக சந்நியாசம், ஞான நிஷ்டைக்காக சந்நியாசம் என்று சாஸ்திரத்தில் சந்நியாசத்தை 2ஆக பிரித்து கூறுகிறார்கள். ஞானத்துக்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்திற்கு விவிதிஷா சந்நியாசம் என்றும், ஞான நிஷ்டைக்காக எடுத்துக்கொள்கின்ற சந்நியாசத்திற்கு வித்வத் சந்நியாசம் என்றும் பெயர். இதை நாம் பார்த்து முடித்தோம். இதில் ஒருவன் ஒரு கால் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்து கொள்ளாமலேயே எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ, அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலோ அல்லது இல்லறத்திலேயோ இருந்து கொண்டு மன தூய்மையை அடைந்து ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டையையும் அடைய முடியும் என்றால், இந்த சாதனைகளையெல்லாம் இருக்கின்ற ஆசிரமத்தில் செய்ய முடிந்து செய்து அதனுடைய பலனை அடைந்தால் அவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. யாருக்கும்னா எந்த சாஸ்திரத்திலும் எந்த ஆச்சாரியர்களுக்குள்ளும் சந்தேகம் இல்லை. அதனால தான் ஜனகர் முதலியவர்களெல்லாம் உதாகரணமாக கூறி, அவர்கள் இல்லறத்திலேயே ஞான நிஷ்டையை அடைந்து பிறகு உலக நன்மைக்காக அவர் ராஜாவாக இருந்து கடமைகளுக்குள் இருந்தார் என்று கூறுகின்றோம். ஒருவன் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டும் மன தூய்மைக்காக செய்ய வேண்டிய சாதனையில் ஈடுபடாமல், ஞானத்துக்காக ஞான நிஷ்டைக்காக செய்ய வேண்டிய சாதனையில் ஈடுபடவில்லை என்றால் அந்த சந்நியாச ஆசிரமமே மோட்சத்தை கொடுக்காது. ஆகவே மோட்சத்தை கொடுப்பது சந்நியாச ஆசிரமமோ அல்லது இல்லற ஆசிரமமோ அல்ல. மோட்சத்துக்காக என்ன சாதனையை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த சாதனை தான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால் இப்போ நம்ம 2ஆக பிரிச்சிடறோம். ஆசிரமம்னா வாழ்க்கை முறை, சாதனை என்பது வேறு, நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறை என்பது வேறு. வாழ்க்கை முறையினால் நமக்கு மோட்சம் கிடைக்காது, சாதனையினால் தான் மோட்சம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கருத்து தான் நம் மனதில் நன்கு பதிய வேண்டிய கருத்து. ஒருவன் மோட்சத்துக்கான சாதனையை எங்கு செய்ய முடியுமோ அங்கு செய்வது தான் உகந்தது. எங்கு செய்ய முடியாதோ
அங்கிருந்து விலகி கொள்ள வேண்டும். ஒரு கால் சந்நியாசாசிரமத்தில் போய் அவர் மோட்சத்திற்கான சாதனையை செய்ய முடியலன்னு சொன்னால் அந்த இடத்திலிருந்து சூழ்நிலையிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். ஆசிரமத்துக்கு போய் அங்கே நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனையில், மன அமைதிப்படுத்துகின்ற சாதனையில் ஈடுபட முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஆசிரமத்தை விட வேண்டும். ஆசிரமத்தில் இருப்பதனால நமக்கு கேரண்டி கிடையாது, மோட்சம் கிடையாது. சாதனையினால்தான் மோட்சம். ஒருவர் அவருடைய அனுபவத்தை என்னிடம் கூறினார். அவர் ஆசிரமத்துக்கு சென்று 10-15 வருடங்கள் பல ஆசிரமங்களில் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்தார், சாதாரணமாக வீட்டில் இருந்திருந்தோம் அப்படின்னா, அல்லது ஆசிரமத்துக்கு செல்வதற்கு முன் ஒரு ரூமில் இருந்து ஹோட்டலில் சாப்பிட்டு அவருடைய வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்போ எப்படிப்பட்ட உணவுகள், எப்படிப்பட்ட புஸ்தகங்களை படிச்சுட்டு எப்படி இருந்தாரோ அதே போல தான் எல்லா ஆசிரமத்திலும் இருந்தார். தனியாக ஒரு கிச்சன் வச்சுட்டு வேலைக்கு காஃபி டீ சாப்பிட்டு அப்படியே இருந்தார். பிறகு உணர்ந்தார், இந்த 15 வருஷம் நான் ஒரு சாதனையும் பண்ணலை, இந்த 15 வருடம் கழிந்தது தான் மீதியை தவிர பயனில்லை. பிறகு என்ன செய்தார், ஞானோதயம் வந்தது. உணவு கட்டுப்பாடு, பேச்சில் கட்டுப்பாடு, மற்ற கட்டுப்பாடு கொண்டு வந்தார். ஓரிரு மாதங்கள் இருந்தார். அவர் உணர்கின்றார், இப்பொழுதுதான் எனக்கு முன்னேற்றம் வருகின்றது. அப்போ இந்த அனுபவத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் எந்த ஆசிரமத்தில் வாழ்கின்றோம் என்பது நமக்கு மனப்பக்குவத்தை கொடுப்பதில்லை. எங்கு இருந்தாலும் எதை செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். என்ன சாதனையில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியும், என்ன சாதனையை மேற்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. நான் கடமைகளுக்குள், இல்லறத்துக்குள் இருக்கும் பொழுது சாதனையை செய்ய முடியவில்லையே, சந்நியாசம்னு போனால் தான் செய்ய முடிகிறது என்று சிலருக்கு சந்தேகம் வரும். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். உண்மையிலேயே இருக்கிற இடத்துல கிடைச்சிருக்கிற நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி அதற்கு மேலே நமக்கு நேரம் கிடைக்காம இருக்கா, அல்லது கிடைச்ச நேரத்தை ஒழுங்காக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். ஒரு கால் நேரமே கிடைக்காத அப்படி ஒரு சூழ்நிலையில் பிராரப்த வசத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் மாற்றிக்கொள்ளலாம், ஆசிரமத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். தேவையான வைராக்கியமும் முமுட்சுத்துவம் இருந்தால் நம்ம சந்நியாச ஆசிரமத்தை எடுத்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாம் இருக்கின்ற ஆசிரமத்தில் இருந்து கொண்டு சாதனைகளை தொடர வேண்டும். அப்படி இருக்கின்ற ஆசிரமம் எந்த ஆசிரமமாக இருந்தாலும் சரி, அங்கு நாம் சாதனைகளை தொடர வேண்டும். இப்போ இங்கு வேதாந்தத்தில் நம்ம சொல்கிற சாதனையை செய்வதற்கு எக்ஸ்ட்ரா டைம்ங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம்தான் தேவை. ஏன்னா நம்ம கர்மயோகத்தை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு தனியாக ஒரு நேரத்தில் நீ இதை செய்யணும்னு சொன்னால் ஒருவர் சொல்லலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி. நம்முடைய கடமையையே எப்படி செய்ய வேண்டும், எந்த பாவனையில் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆஃபீஸுக்கு போகிற நம்முடைய டியூட்டியையே கர்ம யோகமாக பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது டைம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுனால டைம் இல்லைன்னு சொல்கிறோம். அங்கே நீ எப்படி நடந்துக்கணும், தர்மப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய செயலில் ராகத்வேஷம் இருக்கக்கூடாது. இப்படி நாம் சாதனைகளை சொல்லும் பொழுது டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு டைம் இல்லை, குளிக்கிறதுக்கு நேரமாகுது, பல்லு விளக்கிறதுக்கு நேரமாகுதுன்னு சொன்னால் அதெல்லாம் கர்மயோகம் ஆகின்றது. நம்மை தூய்மைப்படுத்துகின்ற சாதனையும் கர்மயோகம்தான். ஆகவே நேரம் இல்லைன்னு சொல்வது உண்மையில் நம்மையையும் மற்றவர்களையும் ஏமாற்றிக்கொள்ள பயன்படுத்துகின்ற ஒரு அழகான டீசன்ட் வேர்ட், அழகான சொல், அவ்வளவுதான். இப்போ யாராவது டைம் இல்லாதனால கிளாஸுக்கு வரலின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, விருப்பம் இல்லைன்னு எப்படி சொல்கிறது, ப்ரையாரிட்டி இல்லைன்னு எப்படி சொல்கிறதுங்கிறதுக்கு பொதுவாக நம்ம டைம் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ சில உறவினர்கள் நம்ம பாதையில் பார்க்கும் பொழுது, வழியில் பார்க்கும் பொழுது ஏன் வீட்டுக்கே வரலின்னா
அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இருந்திருக்காது. உடனே என்ன சொல்லுவோம்? டைம் இல்லைன்னு சொல்லுவோம். அதை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம பொய் சொல்கிறோம்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் புரிஞ்சுக்குவாங்க. நாம் பொய் சொல்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் 2 பேர் பொய்யே பேசி கொண்டு இருப்பார்கள். இதுதான் பெரிய ஒண்டை. அவங்களுக்கும் தெரியும். இப்படி மக்களுடைய டிரான்சாக்ஷன் இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் என்னென்ன டைம் இல்லைங்கிறது உண்மையிலேயே ஒரு சொல்லே தவிர அர்த்தம் கிடையாது. ஆகவே அந்த சொல்லுக்கு இடமில்லை. சில சமயங்களில் விதிவிலக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சில பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது மனதை சிந்திக்கிறதுக்கோ அல்லது படிப்பதற்கோ ஜபத்துக்கோ செலுத்த முடியாமல் போகலாம். அப்பொழுது நம்ம திட்டம் போட்டு அந்த பொறுப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே நம்ம மனதில் வைக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், இருக்கின்ற இடம் அல்லது சந்நியாச ஆசிரமம் மோட்சத்தை கொடுக்காது. பிறகு சாதனை தான் மோட்சத்தை கொடுக்கும். அந்த சாதனையை மேற்கொள்ள நாம் சில சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வதில் தவறில்லை, உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ இந்த முகவுரையுடன் நாம் இனி இந்த அத்தியாயத்திற்கு செல்லலாம். முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் 2 சொற்களுக்கான விளக்கத்தை கேட்கின்றான். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் சென்றால், சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவமிச்சாமி வேதிதும். மகாபாகோ என்று அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை அழைக்கின்றான். கிருஷ்ணரை அர்ஜுனன் அப்படி கூப்பிட்டுருக்கார். திருப்பி அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணனை பார்த்து மகாபாகோ, மகாபாகுனா பெரிய கைகளை, நீண்ட கைகளை உடைய கிருஷ்ணா, சந்நியாசஸ்ய தத்துவம், சந்நியாசத்தினுடைய தத்துவத்தை வேதிதும் இச்சாமி, அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். சந்நியாசத்தினுடைய தத்துவம், தத்துவத்தை வேதிதும்னா அறிந்து கொள்ள இச்சாமி விரும்புகின்றேன். தத்துவங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். தத்துவம் என்றால் தன்மை, உண்மை, மெய்ப்பொருள், நேச்சர், சரியான பொருள், அதனுடைய சாரம். சமஸ்கிருதத்தில் வேறொரு வார்த்தை சொல்லணும்னா யாதாத்மியம், யதார்த்தம்னு சொல்லுவோம். யாதாத்மியம்னா அதனுடைய உண்மை சொரூபம், அதனுடைய உண்மை தன்மை. சந்நியாசஸ்ய தத்துவம்னா சந்நியாசத்தினுடைய தன்மை அல்லது உண்மையான பொருள், உண்மை பொருளை வேதிதும் அறிந்து கொள்ள இச்சாமி நான் விரும்புகின்றேன். பிறகு 2வது வரியில் இனியொரு சொல்லினுடைய தத்துவத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். அது என்ன? தியாகஸ்யச்ச. தியாகஸ்யச்ச என்றால் தியாகம் என்ற சொல்லினுடைய இந்த ச அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து என்ன புரிகின்றது? தத்துவம் வேதிதும் இச்சாமி, தியாகத்தினுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ சந்நியாசம் என்ற சொல்லினுடைய உண்மையான பொருளையும் தியாகம் என்ற சொல்லினுடைய உண்மையான பொருளையும் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். பிறகு அடுத்த சொல் ஹிருஷிகேஷ. இதுவும் பகவானை அழைக்கின்ற சொல். ஹே ஹிருஷிகேஷ. ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். ஈஷகன தலைவன், இந்திரியங்களுக்கு தலைவனாக இருப்பவர். அப்படின்னா என்ன? பகவான் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் கட்டுக்குள் வைத்துள்ளவர். ஹே ரிஷிகேஷ. பிறகு அடுத்தது பிருதக். பிருதக் என்றால் இந்த 2 சொல்லுக்கான பொருளை மிக தெளிவாக வேறுபாட்டுடன், இதற்கென்ன பொருள், இதற்கென்ன பொருள், இந்த 2க்கு என்ன ஒற்றுமை, இந்த 2க்கும் என்ன வேற்றுமை என்று தனித்தனியாக. பிருதக்ங்கிறத வேதிதுங்கிற இடத்துல சேர்த்தி கொள்ளணும். பிருதக் வேதிதும் இச்சாமி, 2ஐயும் தனித்தனியாக அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். பிறகு கடைசி சொல் மீண்டும் பகவானை அழைக்கின்ற சொல் பிருதக் கேசி நிஷூதன. கேசி என்ற ஒரு அரக்கனை, நிஷூதன என்றால்
அந்த அரக்கனை வீழ்த்தியவர் கேசி நிஷூதன. இதில் 3 சொற்கள் கிருஷ்ணரை அழைக்கின்ற சொற்கள். மகாபாகோ, கிருஷிகேஷ, கேசி நிஷூதன. இது ஒரு விளக்காசிரியர் இதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லணுமேனு சொல்கிறார். திடீர்னு அர்ஜுனனுக்கு பகவான் மீது அன்பு வந்துடுதான், அதனால் 3 அடைமொழி போடுறானா. இதெல்லாம் சும்மா எழுதுறது. அதாவது 3 திடீர்னு ஒருத்தர் மீது பிரியம் வந்துட்டா 5-6 வார்த்தை சொல்லி வர்ணிப்பமல்ல, அதுபோல் அர்ஜுனனுக்கு பகவான் மீது வந்த பக்தியை வெளிப்படுத்துகின்றான். இங்கே அன்புன்னா பக்தி. குருவிடத்தில் அன்பு வந்ததுன்னா அந்த அன்புக்கு பேர் பக்தி. பகவானிடம் பக்தியை அர்ஜுனன் இவ்விதம் வெளிப்படுத்துகின்றான். இப்போ என்ன கேள்வி அர்ஜுனனுடைய கேள்வி? சந்நியாசஸ்ய தத்துவம் என்றால் சந்நியாச சப்தஸ்ய சப்தார்த்தம், சந்நியாசம் என்ற சொல்லினுடைய உண்மை பொருள், தியாகம் என்ற சொல்லினுடைய உண்மை பொருளை நான் தனித்தனியாக புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இதுதான் கேள்வி. அதாவது இந்த 2 சொல்லினுடைய லட்சணம், இந்த 2 சொல்லுக்கும் உள்ள ஒற்றுமை, 2 சொல்லுக்கும் உள்ள வேற்றுமை, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல் வகுப்பில், இந்த அத்தியாயத்தில் முகவுரையில் சில இடங்களில் சந்நியாசம் என்ற சொல்லும் தியாகம் என்ற சொல்லும் ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் வேறு வேறு அர்த்தம் இருப்பது போல் தெரிகின்றது. ஆகவே உண்மையிலேயே இந்த 2 சொல்லுக்கும் ஒரே பொருள்தானா அல்லது வேறு வேறு பொருளா? உபனிஷத் என்ன சொல்லியிருக்கு? சந்நியாசத்தினால மோட்சத்தை அடைந்தார்கள்னு சொல்லுது, தியாகத்தினால மோட்சத்தை அடைந்தார்கள்னு வேறு இடத்துல சொல்லுது. இப்போ 2ம் ஒரே பொருள்னா பிறகு சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சந்நியாசங்கிறது தியாகங்கிறது ஒன்று தான் அர்த்தம். வேறு வேறு பொருள் என்றால், இப்போ தியாகத்தினால நீ மோட்சத்துக்கு போ, நான் சந்நியாசத்தினால போகிறேன்னு சொன்னால் இப்போ 2 பாதையா? இப்படியெல்லாம் சந்தேகம் நமக்கு வருகின்றது. பகவானும் இந்த 2 சொற்களையும் கீதையில் பல இடங்களில் கையாண்டிருக்கின்றார். தியாகங்கிற சொல்லையும் சந்நியாசங்கிற சொல்லையும் மாறி மாறி பகவான் கையாண்ட காரணத்தினால் அர்ஜுனனுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகின்றது. இப்போ இந்த சொல்ல என்னென்ன அம்சம் அடங்கியிருக்குன்னு இப்பொழுது பார்ப்போம். இப்போ சந்நியாசங்கிற சொல்ல நம்ம பிரித்தோம்னா சம், நீ, அஸ் என்று பிரிக்கின்றோம். இந்த 3 சொற்களினுடைய சேர்க்கை தான் சந்நியாசம். சம் அப்படின்னு ஒரு சொல், அது ஒரு ப்ரிஃபிக்ஸ் சம். பிறகு நீ அப்படின்னு ஒரு சொல், நீனா தமிழ் நீ கிடையாது, நீ. பிறகு அஸ், அஸ் என்பது வெர்பல் ரூட். இப்போ ஓடு, நில், நட, எரி அப்படின்னு சொல்கிறது போல் அஸ் அப்படின்னா அஸ்யத்தின்னு அர்த்தம், தூக்கி எறிதல். தூக்கி எறிதலை பற்றி எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோபம் வந்தால் சில பேர்த்து கையில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? தூக்கி தூக்கி பறக்கும். அப்படி நம்மகிட்ட இருக்கிறத தூக்கி எறிகிறதுக்கு பேர் அஸ்யதி, விட்டு விடுதல், டு கிவ் அப். அந்த அஸ் தான் ஆஸ்னு மாறி சந்நியாசக அப்படின்னு வந்துள்ளது. அப்போ அஸ்யதிங்கிற வெர்புக்கு என்ன அர்த்தம்னா விட்டு விடுதல் அல்லது தூக்கி எறிதல். தூக்கி எறிதல்ங்கிறது ஏதோ நெகட்டிவாக தெரியுது, அதனால் விட்டு விடுதல், ட்ராப், கையில் இருக்கிறத விடுறது அல்லது தூக்கி விட்டெறிதல். நீ அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது? நிச்சயேன, நிச்சயமாக தூக்கி எறிதல். சில பேர் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிடுவார்கள், அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவார்கள் தேவைப்படுமோன்னு சொல்லி. குப்பை தொட்டியில் போட்டதை போய் தேடிட்டு சில பேர் எடுத்து வைத்து கொள்வார்கள். அப்படி தூக்கி எறிஞ்சது நிச்சயமாக இருக்கிறதில்ல. அதே போல் உனக்கு இதை கொடுக்குறேன், எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறது. திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசனை வரும், அவருக்கு வேணும்னா அப்புறம் எனக்கு வேணும் தானே, நான் எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு ஞானோதயம் வந்துடும். அப்படி நிச்சயம் இல்லாமல் சில சமயம் தூக்கி எறிஞ்சிருவோம். அப்படி இல்லாமல் நிச்சயேன, கண்டிப்பாக உறுதியுடன். பிறகு சம் அப்படிங்கிறது சம்யக், நன்கு, நன்கு உறுதியுடன் விட்டெறிதல். அதுதான் இந்த சொல்லினுடைய பொருள். நன்கு, நன்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயங்களில் உடலளவில் விட்டுருவோம்,
மனசெலவில் விடமாட்டோம், அதை பிடிச்சிட்டு இருப்போம். அதனால தான் யாருக்காவது எதையாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லி சொல்லி காட்டுறது, நான் உனக்கு கொடுத்தேன் பாருன்னு சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் மனசெலவில் உனக்கு கொடுக்கல, ஏதோ வழி இல்லாமல் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது போல். இப்போ சம்யக் அப்படிங்கிறது மனதளவிலும் விட்டு விடுதல். சில பேர் சொல்லுவார்கள், நான் காஃபியை விட்டுட்டேன் அப்படின்னு. எப்போ இருந்து? நான் நேற்று இருந்து. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? நான் காஃபி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா. நான் என்ன சொன்னேன்? விட்டுறேன்னா வாயில் விட்டுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படி விட்டு விடுதல்னு சொல்லிடுறோம். சொல்லும்போது நல்லா இருக்குது, ஆனால் நிச்சயமாக விட முடியறதில்லை, மனசெலவில் விட முடிவதில்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம எடுத்துக்கொள்கின்றோம், அல்லது விட்டதற்கு பிறகு மனது அதை பற்றி கொண்டு இருக்கின்றது. அப்படி இல்லாமல் மனதளவில் உறுதியாக விட்டு விடுதல், அதற்கு பெயர் சந்நியாசம். இனி தியாகங்கிற சொல்லுக்கு வந்தால் சமஸ்கிருதத்தில் தியஜ் அப்படின்னு ஒரு வினையடி இருக்குது. தியஜதி இது தியாக. தியாகம்னாலும் விட்டு விடுதல். தியாகம்ங்கிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சொல்லுதான், தியாகம், விட்டு விடுதல். இப்போ இலக்கணப்படி பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். சந்நியாசம்னாலும் விட்டு விடுதல், தியாகம்னாலும் விட்டு விடுதல், சாக்ரிஃபைஸ், வேண்டான்னு விட்டு விடுதல். இனி இந்த ரெண்டு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வி. இப்போ இலக்கணப்படி பார்க்கும் பொழுது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். சந்நியாசம்னா விட்டு விடுதல், தியாகம்னாலும் சாக்ரிஃபைஸ், கிவ் அப், விட்டு விடுதல். அந்த இலக்கண புஸ்தகத்தில் பார்த்தோம்னா அஸ்ஸுங்கிற ரூட்டுக்கு சந்நியாசங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது தியாகம்னு இருக்கும். தியாகத்துக்கு அர்த்தம் என்னன்னு எழுதியிருக்கிற பார்த்தா சந்நியாசம்னு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, தியாகத்துக்கு இப்போ தியாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் பார்த்தோம்னா சந்நியாசம்னு இருக்கும். சந்நியாசங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா தியாகம்னு இருக்கும். அப்போ டிக்ஷனரிக்குள்ளே போய் அர்த்தம் தெரிஞ்சுக்கலான்னா முடியாது. அதனால தான் அர்ஜுனன் பகவான்கிட்டயே கேட்டான். டிக்ஷனரியில் கேட்டால் கண்டுபிடிக்க முடியல, ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி அர்த்தம் இருக்குது. இது எப்படின்னா, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா விநாயகர் கோயிலுக்கு பக்கம்னா, விநாயகர் கோயில் எங்கே இருக்குன்னா வீட்டுக்கு பக்கம்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுபோல் சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன பொருள்? இதுதான் அர்ஜுனனுடைய கேள்வி. இனி நாம் பகவானுடைய பதிலுக்கு வருவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹ சர்வ கர்ம பலத்யாகம் பிராகுஸ்த்யாகம் விசக்ஷணாஹ. இரண்டு மூன்று இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் தியாகம் சந்நியாசம் என்ற விஷயத்தில் மற்றவர்களுடைய கருத்தை கூறுகின்றார். தன்னுடைய கருத்தை பிறகு கூறப் போகின்றார். இந்த ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் மற்ற ரிஷிகளுடைய பெரியோர்களுடைய கருத்தை கூறுகின்றார். இப்படி சிலர் கூறுகிறார்கள், இவ்விதம் சிலர் கூறுகிறார்கள்னு மற்றவர்களுடைய ஒப்பீனியனை முதல்ல பகவான் கூறுகின்றார். பிறகு தன்னுடைய கருத்து என்ன என்பதை பிறகு கூறப் போகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதல் வரியில் சந்நியாசத்தை பற்றிய ஃபஸ்ட் ஒப்பீனியன், சந்நியாசங்கிறதுக்கு இப்படி ஒரு பொருள் சிலர் கூறுகிறார்கள்னு சொல்கின்றார். இரண்டாவது வரியில் தியாகத்தினுடைய பொருள் இது என்று கூறுகிறார். இப்போ இதில் என்ன வரப்போகிறது என்றால், சந்நியாசம் என்ற சொல்லுக்கு இரண்டு ஒப்பீனியன், இரண்டு கருத்துக்கள் வரப்போகின்றது. ரெண்டு மீனிங் பகவான் இப்படி சொல்கிறார்கள், இப்படி ஒருவர் சொல்கிறார்கள்னு சொல்ல போகிறார். தியாகங்கிற சப்தத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது, ஒரே ஒரு அர்த்தம்தான் வரப்போகின்றது. அப்படி நமக்கு 3 பாயிண்ட் வரப்போகின்றது.
சந்நியாசம்ங்கிற சொல்லுக்கு 2 ஒப்பீனியன், 2 அர்த்தம். சந்நியாசம்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது, இவ்விதம் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்ல போகிறார். தியாகம்ங்கிறதுக்கு அதில் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. இதுதான் தியாகம்ங்கிற சொல்லுக்கு பொருள் அப்படின்னு பகவான் சொல்ல போகின்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் வருகின்றது. பிறகு அர்ஜுனன் கேட்டது ஊராருடைய ஒப்பீனியன் அல்ல, உங்கள் ஒப்பீனியன்னு நினைக்கிறதுக்குள்ள பகவானுடைய ஒப்பீனியன் இனி வரப்போகின்றது. அதற்கு பிறகு மற்றவர்கள் சில முனிவர்கள் இவ்விதம் கூறுகிறார்கள், வேறு சில அறிவாளிகள் இவ்விதம் கூறுகிறார்கள்னு சொல்லி பகவான் முதலில் சந்நியாசம் தியாகம்ங்கிற விஷயத்தில் என்ன கருத்து நிலவி வருகிறதுன்னு சொல்கின்றார். பிறகு என்ன சொல்ல போகின்றார்? தன்னுடைய கருத்தை சொல்ல போகின்றார். இதில் முதல்ல சந்நியாசம்ங்கிற விஷயத்தில் என்ன கருத்துன்னு நம்ம பூர்ணமாக பார்த்துட்டு, தியாகம்ங்கிறதுக்கு என்ன கருத்துன்னு பார்த்துட்டு ஸ்லோகத்திற்குள் சென்றால் சுலபமாக இருக்கும். சந்நியாசம் என்பதற்கு முதல் கருத்து, சில குறிப்பிட்ட கர்மத்தை மட்டும் துரத்தல். ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சில கர்மங்களை மட்டும் துரத்தல். அது என்ன கர்மம்னு பகவான் கூறியுள்ளார். எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சில ஆக்டிவிட்டீஸை மட்டும் துறப்பது சந்நியாசம். அப்போ என்ன ஆகுதுன்னா, சந்நியாசங்கிறதனுடைய முதல் அர்த்தம் சில கர்மங்களை துறக்காமல் இருந்து சிலவற்றை மட்டும் துரத்தல். பாதி கர்மத்தை துறக்கிறது, சில கர்மத்தை துறக்காமல் இருந்தாலும் சந்நியாசம் என்று அழைக்கப்படலாம். அது என்ன கர்மத்தை துறக்கிறது, என்ன கர்மத்தை துறக்காமல் இருக்கிறதுன்னு நம்ம விளக்கத்தில் பார்ப்போம். முதல்ல இதனுடைய பொருளை பார்த்து விடுவோம். இப்போ சந்நியாசத்துக்கு 2வது ஒப்பீனியன், 2வது கருத்து, அனைத்து கர்மத்தையும் துறந்து விடுதல். டோட்டல் முழுமையான கர்ம தியாகம், எல்லா கர்மங்களையும் துறந்து விடுதல் என்று சிலர் கூறுகிறார்கள். இப்படி 2 ஒப்பீனியன் வரப்போகின்றது. அதாவது சில கர்மங்களை மட்டும் துறந்தாலே சந்நியாசம்னு சொல்லலாம் அப்படின்னு ஒருவர் சொல்கிறார்கள், சில ஞானிகள். சில பேர் என்ன சொல்கிறார்கள், அதை நம்ம அப்படி சொல்ல முடியாது, எல்லா கர்மத்தையும் துறந்தாதான் சந்நியாசம்னு சொல்ல முடியுங்கிறது 2வது மக்களுடைய 2வது ஒப்பீனியன், சிலருடைய கருத்து. இது சந்நியாசத்தில் இருக்கிற 2 ஒப்பீனியன். தியாகம்ங்கிற இடத்துக்கு விட்டால் இதில் பல கருத்து வேறுபாடு கிடையாது. இப்போ தியாகம்ங்கிறது எங்கு பயன்படுத்துகின்றோம் என்றால், கர்மத்தை துறக்காமல் கர்மத்தை மேற்கொண்டு அதனுடைய பலனை மனதளவில் துறந்தால் அது தியாகம். கர்ம பல தியாகம், கர்மத்தினுடைய பலனை மனதளவில் துறந்தால் அது தியாகம். இப்போ இதிலிருந்து நமக்கு விளங்கிவிட 2க்குள்ள வேறுபாடு. சந்நியாசத்திற்கும் தியாகத்திற்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, செயலையே துறந்தால் சந்நியாசம், செயலை துறக்காம செயலினால் வருகின்ற பலனை துறந்தால் அது தியாகம். அப்போ சந்நியாசம்ங்கிறது ஆக்ஷன் லெவலில், செயல் அளவில், தியாகம்ங்கிறது ஆட்டிடியூட் லெவல், பாவனையின் அடிப்படையில் இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக இந்த அர்த்தம்தான் உலகத்தில் நிலவி வருகின்றது. கர்மத்தையே துறந்தால் சந்நியாசம், கர்ம பலனை துறந்தால் தியாகம். ஒருவர் தன்னுடைய கடமையை வீட்டில் செஞ்சிட்ருக்கார், அதிலிருந்து ஒரு பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் அவரை நம்ம தியாகின்னு சொல்கிறோம். ஆஃபீஸுக்கு போகிறார், வேலை செய்கிறார், வர்ற வேண்டாம் எனக்கு அந்த பலன் வேண்டான்னு விட்டுறார். அல்லது சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறார், ஒரு சமுதாய சேவை நிறுவனத்தில் போய் இவர் சர்வீஸ் பண்ணிட்டு அதற்காக அவர் இவங்களுக்கு பணத்தை கொடுத்தா வேண்டான்னு சொன்னால் அது தியாகம்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் செயலில் ஈடுபட்டுள்ளார், செயலிலிருந்து வருகின்ற ஊதியத்தை தியாகம் செய்து விட்டார். நான் மற்றவங்க நன்மைக்காக செய்தேன், எனக்கு இதிலிருந்து பொருள் வேண்டாம்னு விட்டால் தியாகம். சந்நியாசம்னா அந்த செயலையே செய்யாமல் இருந்து விடுதல். செயலும் பண்ணுறதில்லை,
செயலினுடைய பலனையும், செயலே பண்ணலைன்னா பலன் எப்படி வரும், அந்த பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. அப்படி பொதுவாக சந்நியாசம்னு சொன்னால் ஆக்ஷன் லெவல்லையே விட்டு விடுதல், செயலளவிலேயே விட்டு விடுதல். தியாகம் என்றால் செயல் இருக்கும், அந்த பலன் வரும்பொழுது விட்டு விடுதல். வேலை செய்கிறதெல்லாம் இனி ஒரு ஆளாக இருக்கும், பேர் வாங்கிக்கிறது மட்டும் நீன்னு சொல்லி ரொம்ப பேர்த்த நம்ம பழி சொல்லுவோம் தெரியுமோ. வேலை செய்யும்போது ஆஃபீஸில் அப்படித்தான், எல்லா வேலையும் ஒருவர் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருப்பார். கடைசியில் மேனேஜிங் டைரக்டர் போய் ஃபைலை மட்டும் கொடுத்து பேரை வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி பலனை மட்டும் வாங்குகிற ஆட்கள் உண்டு. அது என்னன்னா அதுக்கு பேர் துரோகம். அது தியாகமும் அல்ல, சந்நியாசமும் அல்ல. அப்படி தியாகத்துக்கு ஆப்போசிட் அது. இனி ஒருத்தருடைய உழைப்பை நம்ம திருடி கொள்ளுதல், இனி ஒருவருடைய பலன் கர்மத்தை நம்ம அந்த பலனாக பயன்படுத்தி கொள்ளுதல். ஆகவே தியாகம் என்றால் மனதளவில், செயலளவில் இல்லாமல் மனதளவில் பலனில் பற்றில்லாமல் இருத்தல், துரத்தல். சந்நியாசம் என்றால் செயலளவில் துரத்தல். இதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை. எவ்வளவு செயலை துறக்கிறதுல தான் ரெண்டு கருத்து இருக்கின்றது. எல்லா கர்மத்தையும் துறந்தாதான் சந்நியாசம்னு சில ரிஷிகள் சொல்கிறார்கள். இனி ஒரு சில ரிஷிகள் அப்படி நான் சொல்லலை, சில குறிப்பிட்ட கர்மத்தை மட்டும் சொல்லி இதை துறந்தாலே சந்நியாசம்னு சொல்லலாம், இந்த கர்மத்தை துறந்தாலே சந்நியாசம்னு சொல்லலான்னு ரிஷிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. ரிஷிகளுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே ஏன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது? ஆகவே ரிஷிகளுக்குள்ளேயே இப்படி கருத்து நிலவி வருகிறதுன்னு பகவான் முதல்ல ப்ரெசன்ட் பண்ணுறார். அப்படி சந்நியாசம் என்றால் செயலளவில், தியாகம் என்றால் ஆட்டிடியூட், பாவனையின் அடிப்படையில். இப்போ இந்த கருத்துடன் இப்பொழுது முதல் வரிக்கு நாம் சென்றால், இப்போ முதல் ஒப்பீனியன் என்ன பகவான் சொல்கிறார்? சிலர் இந்த கர்மத்தை மட்டும் துறந்தாலே சந்நியாசம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த கர்மம்? காம்யானாம் கர்மணாம் நியாசம். நியாசம் என்ற சொல்லுக்கும் சந்நியாசத்துக்கும் ஒரே பொருள் தான். அந்த சம்ங்கிறத விட்டுட்டா நியாசம். நியாசம்னா சந்நியாசம், விட்டு விடுதல். கர்மணாம் நியாசம், கர்மங்களை விட்டு விடுதல், செயலளவிலேயே விட்டு விடுதல். இப்போ இந்த இடத்துல பகவான் எந்த செயலை விட்டு விடுதல்னு சொல்கின்றார்? காம்யானாம், காமிய கர்மங்களை, ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்களை துறந்தாலே, அந்த செயல்களை மட்டும் துரத்தல், ஆசையினால் தூண்டப்பட்டு செய்கின்ற செயல்களை துரத்தலை சந்நியாசம், சந்நியாசம் என்று கவயக விதுகு. கவயகன ஞானிகள், ரிஷிகள், அறிவாளிகள், தர்மசாஸ்திரத்தையும் வேதாந்த சாஸ்திரத்தையும் கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள். விதுகுன அறிகிறார்கள், கூறுகிறார்கள். கவயக விதுகுன்னு சொல்கிறதிலிருந்து நான் சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்து நமக்கு தெரிகிறது. இப்படின்னு நான் என்னுடைய கருத்தல்ல, மே மதம், என்னுடைய மதம் இதுன்னு பிறகு சொல்லுவார். அதுவும் தெளிவாக சொல்ல மாட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும் பகவான் என்ன சொல்ல போகிறார்னு சொல்லி. இப்போ கவயக விதுகுன சில ரிஷிகள் கூறுகிறார்கள், கருதுகிறார்கள். என்ன? காமிய கர்மத்தை மட்டும் துறப்பது சந்நியாசம் என்று. இப்போ நம்முடைய கர்மங்களெல்லாம் எவைகள்னு அந்த டிவிஷன் நமக்கு தெரிய வேண்டும். அதெல்லாம் நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். நம்ம உடலிலிருந்து உற்பத்தி ஆகின்ற செயல்களை எல்லாம் விதவிதமாக பிரிக்கின்றோம். அப்படி பிரிக்கின்ற செயல்களில் காமிய கர்மத்தை ஒருவன் துறந்தால் அவனை சந்நியாசின்னு நாம் சொல்லலாம். அதை சந்நியாசம் என்று அழைக்கலாம். எது காமிய கர்மம்? காமிய கர்மம்னு சொன்னால் பொதுவாக என்ன சொல்ல தோணும்? காமியம்னா விருப்புன்னு சொல்லும். விருப்பினால் நாம் விரும்பி செய்கின்ற கர்மம் காமிய கர்மம். அப்படி பொருள் கொண்ட என்ன ஆகும் தெரியுமோ? கீத கிளாஸுக்கு வர்றதே காமிய கர்மம் ஆயிரும். ஏன்னா விரும்பித்தேன வர்றோம். இப்போ விருப்பப்பட்டு செய்கிறதெல்லாம் காமிய கர்மம் அப்படின்னு பொருள் அல்ல. அதாவது போகத்துக்காக
செய்கின்ற கர்மம். இங்கு காமியம்னா போக இச்சையா, ஷரீர இந்திரியங்களுக்கு இன்பத்தை தரும் செயலில் ஈடுபடுகின்ற கர்மமெல்லாம் காமிய கர்மம். அதாவது நமக்கு எத்தனையோ செயல்களெல்லாம் நம்ம பாடியிலிருந்து வருது. ஸ்பீச்சு, பேசுறது, சிந்திக்கிறது, செயல்படுறது, எத்தனையோ செயல்கள் இருக்குது. அதில் சில செயல்களெல்லாம் கடமை ஆகின்றது. இப்போ அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த கடமை. இப்போ மாணவ பருவம்னா படிக்கிறது, பிறகு இல்லறத்தில் இருக்கிறதுனா பொருள் ஈட்டுவது, ஆஃபீஸுக்கு போகிறது, வீட்டில் இருந்தால் வீட்டை கவனித்து கொள்வது, இதெல்லாம் டியூட்டி, இதெல்லாம் கடமைகள். இப்போ டெலிவிஷன் பார்க்குற ஒரு டியூட்டி இருக்குது. இது என்ன கர்மம் அப்படின்னா காமிய கர்மம். இதில் யார் டியூட்டின்னு சொல்கிறா? வீட்டில் 1 மணி நேரம் நீ டெலிவிஷன் பார்க்கல அப்படின்னா கடமையிலிருந்து தவறி விட்டாயின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படி ஒரு பேரண்ட்ஸு சொன்னால் அந்த குழந்தைய பேரண்ட்ஸு கோயிலே கட்டி வச்சிருக்கும். அப்படி இது என்னன்னா பியூர்லி காமியம், நாம் விருப்பப்பட்டு செய்கின்ற செயல். அதனால தான் சாய்ஸ் இருக்குது. எந்த சேனல் வேணாலும் நம்ம பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். இப்போ காமிய கர்மம்னு சொன்னால் நம்முடைய ப்ளஷருக்காக மட்டும், இன்பத்துக்காக மேற்கொள்கின்ற செயல்கள். சில பேர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிடுவார்கள், அது காமியமாயிரும். எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்றது, ஆஃப்டர் ஃபுட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இப்போ எந்த வேதத்தில் எழுதியிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு? இதெல்லாம் என்னென்னா காமியம், இன்பத்துக்காக, நாக்குக்காக மட்டும் சாப்பிட்றது. அதெல்லாம் என்னென்னா காமிய கர்மம். அப்படி இன்பத்துக்காக மட்டும் எத்தனையோ செயல்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதை ஒருவன் துறந்தால் அது சந்நியாசம் என்று அழைக்கலாம். அப்போ என்னென்ன கர்மமெல்லாம் இருக்குன்னா, முதல்ல நித்திய கர்ம அல்லது நியதம் கர்மன்னு சொல்கிறோம். நம்முடைய டியூட்டி, நம்முடைய கடமைகள். அந்த கடமை என்னங்கிறது நமக்கே தெரியும். அந்தந்த ஆசிரமத்தில் என்னென்ன கடமை இருக்கோ அந்த கடமைகள், அதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகள். நம்ம உடலை தூய்மைப்படுத்துவது முதல் கொண்டு கடமை ஆகின்றது. அது நமக்காட்டி பண்ண விரும்பாட்டியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்காவது அதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும். அதெல்லாம் ஒரு கடமை ஆகின்றது. காட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தால் பரவாயில்ல, சமுதாயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் 4 பேர் போகும் பொழுது நம்ம தூய்மையாக வச்சுருக்கிறது, ஆடை ட்ரெஸ்ஸை தூய்மையாக வச்சுருக்கிறது, நாம் இருக்கின்ற இருப்பிடம், சோஃபாவில் வாங்கினன்னைக்கு ஒரு துணியை போட்டிருப்பார்கள், அதுக்கப்புறம் கிழிஞ்சு போகிற வரைக்கும் எடுத்து துவைக்கவே மாட்டார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்கிறது எல்லாமே நம்முடைய நித்திய கடமை. பிறகு நைமித்திக கர்மன்னு ஒன்று இருக்குது. நைமித்திகம்னா அது ஒரு நிமித்தமாக உருவாகும், ஒரு சூழ்நிலையினால் அது உருவாக, அது டெய்லி வராது. இப்போ ஒருவர் இறந்து விட்டார்கள்னு சொன்னால் புதிய கடமைகள் அப்பொழுது சில செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, அது நித்தியமாக வராது. டெய்லி வீட்டில் யாரும் இறந்து கொண்டு இருக்க முடியாது. அதே போல் ஜாத கர்ம, ஒரு குழந்தை வந்துள்ளது அல்லது கிரகண காலத்தில், இதெல்லாம் சாஸ்திர திருஷ்டாந்தம். கிரகணம் வந்ததுன்னு சொன்னால் சில புதிய கடமைகளெல்லாம் இருக்குது, சில யாகங்கள் பண்ணணுன்னெல்லாம் சொல்லியிருக்கு. அதாவது நைமித்திக கர்ம, இதெல்லாம் டியூட்டி. பிறகு காமிய கர்மம்னா நமக்கு தெரியும், இன்பத்திற்காகவே மேற்கொள்கின்ற ஆக்டிவிட்டி, செயல்கள். அடுத்தது நிஷித்த கர்மன்னு இருக்கு. நிஷித்த கர்மன்னா சாஸ்திரம் பாசிட்டிவாக செய்யக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. சுராம் ந பிபேத், இது சாஸ்திரம், வேதம் சொன்ன வாக்கு. சுராம் அப்படின்னா மதுவை, ந பிபேத்னா அருந்தாதே, மதுவை அருந்தாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி ஹிம்சாம்ன குர்யாத், மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தாதே, மற்றவர்கள் பொருளை அபகரிக்காதே, திருடாதே, இப்படியெல்லாம் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நிஷித்த கர்மம்னு நம்ம சொல்கின்றோம். பிறகு இனி ஒரு கர்மம் இருக்குது, அது பிராயஷ்சித்த கர்ம. பிராயஷ்சித்த கர்மன்னா நம்ம அறியாமையினால் தவறுதலாக ஒரு தவறு செய்து விட்டோம், நம்ம அதை ரியலைஸ் பண்ணிட்டோம், உடனே அதற்காக நாம் செய்கின்ற பிராயஷ்சித்தம். அந்த தவறை உணர்ந்து அந்த பாவம் வேண்டான்னு சொல்லி செய்கின்றது பிராயஷ்சித்தம். ஒருவரிடம் பேசும் பொழுது மனது புண்படுவது போல் தெரியாமல் பேசிட்டோம், பை மிஸ்டேக், கவனக்குறைவாக பேசுனதுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய முகத்தை பார்த்து தெரியுது அவர் புண்பட்டு விட்டார்னு. உடனே நம்ம என்ன சொல்கிறோம்,
நான் அப்படி மீன் பண்ணல, ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாரின்னு சொல்கிறோமே அதுக்கு பேர் பிராயஷ்சித்த கர்ம. சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது பிராயஷ்சித்த கர்மம். ஏன் பண்ணுறோம்னா அறியாமையினால் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த தவறை நாம் திருத்திக் கொள்வதற்காக செய்கின்ற செயல்கள், அது பிராயஷ்சித்த கர்ம. இப்போ இதில் இங்கே காமிய கர்ம நியாசங்கிற இடத்துல நம்ம காமிய கர்ம, நிஷித்த கர்ம, பிராயஷ்சித்த கர்ம இந்த மூன்றையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் விட்டு விடுதல். காமிய கர்மத்தையும் யாரெல்லாம் துறக்கிறாங்களோ அவங்க சன்னியாசினா, அப்போ நிஷித்த கர்மத்தை பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. நிஷித்த கர்மத்தையும் துறக்க வேண்டும், பிராயஷ்சித்த கர்மத்தையும் துறக்க வேண்டும்னு சொல்லிட்டா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, அப்போ ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டா பிராயஷ்சித்தம் பண்ணக்கூடாதுன்னு சாரி கேட்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் அல்ல. பிராயஷ்சித்த கர்மம்னா நம்ம உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னா இப்போ என்ன செய்கிறார்கள், கிளி முதல் கொண்டு பிஸி ஆகிரும். நமக்கு கஷ்டம் வந்துடுதுன்னா ஜோசியத்துக்கிட்ட போயிடுவோம். அவர் என்ன செய்வார், உனக்கு சனி சரியில்லை, அது சரியில்லை, 7.5 நாட்டு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சிலதெல்லாம் சொல்லி சில பிராயஷ்சித்த கர்மத்தை சொல்லுவார், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. அதாவது இங்கு பிராயஷ்சித்தத்தை பண்ணி மனதுக்கு ஒரு ஆறுதலை அடையலாம், அது தவறு கிடையாது. ஆனால் சந்நியாசம்னு வரும்பொழுது எனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை ஏற்றுக்கொள்கின்றேன், இந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணி என்னுடைய கஷ்டத்தை நான் குறைத்து கொள்ளவில்லை, அந்த கஷ்டத்தை நான் தாங்கிக் கொள்கின்றேன். தவம்னு சொன்னாவே இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு கஷ்டத்தை வாங்கிறது. ஏற்கனவே பிராரப்தமாக கஷ்டம் வந்ததுன்னா சந்தோஷம் தானே படணும், ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கஷ்டத்துக்கு போக வேண்டாமே. அப்படி வருகின்ற துயரத்தை ஏற்றுக்கொள்ளுதல், அது ஒரு விதமான உயர்ந்த நிலை. அது முடியலைன்னா பிராயஷ்சித்தம் பண்ணலாம், தவறு கிடையாது. அதுக்காக நம்ம ஜோதிடர்கிட்ட போக வேண்டாம், அவங்க சொல்கிற பிராயஷ்சித்தத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லவில்லை, பண்ணலாம். ஆனால் இங்கே சந்நியாசம்னு வரும்பொழுது பிராயஷ்சித்த, நிஷித்த, காமிய கர்மங்களை துரத்தல், இவைகளையெல்லாம் துறந்து விட்டு கடமையை மட்டும் செய்து கொண்டிருந்தால், இங்கு சிலருடைய கருத்துப்படி அவர் சந்நியாசம் செய்துள்ளார் என்று சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல ஒருவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் காமிய கர்மத்தை எல்லாம் விட்டுட்டு பிறகு பிராயஷ்சித்தத்தையும் விட்டுட்டு நிஷித்த கர்மத்தையும் விட்டுட்டு கடமையில் மட்டும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அவரை நம்ம என்னன்னு சொல்லலாம், அவர் சந்நியாசின்னு சொல்லலாம். அப்பொழுது இது ஆசிரமத்தை குறிக்காது, ஆசிரமம்னா லைஃப் ஸ்டைலை குறிக்காது. அவருக்கு சந்நியாசியை போன்றவர், சந்நியாசிக்கு நிகர் அல்லது சந்நியாசம்ங்கிற வார்த்தையை நாம் அங்கு பயன்படுத்தலாம். இப்படி ஒருவருடைய கருத்து. இது சந்நியாச விஷயத்தில் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து அடுத்த ஸ்லோகத்தில் வருகின்றது. இனி இரண்டாவது வரிக்கு வந்தால் தியாகத்தை பற்றிய லட்சணம். இப்போ தியாகத்தை பற்றி நம்ம என்ன பார்த்தோம், கர்மத்தை நாம் துறப்பதில்லை, ஆனால் கர்மத்தினுடைய பலனை மனதளவில் துறக்கின்றோம். இப்போ மனதளவில் துறக்கின்றோம்னு சொன்னாலும் கூட சில சமயங்களில் அந்த பலனை வாங்கித்தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துடும். அதை வாங்கி கொண்டாலும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ தியாகம்ங்கிறதுக்கு ஃபைனலாக டோட்டல் அக்செப்டன்ஸ்னு அர்த்தம், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். சில சமயம் பலனையே விட்டு விடுதல், சில சமயங்களில் பலனை விட முடியாது. வாயில் திணிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, என்ன பண்ணுறது, அந்த பலனை எடுத்துக்கிறோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அக்செப்டன்ஸ், பகவானுடைய பிரசாதமாக பலனை ஏற்றுக்கொள்ளுதல், அதுவே தியாகம்தான். நோ டிமாண்ட், டிமாண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் தியாகம். நான் தியாகின்னு சொல்லிட்டு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டே இருந்தால் அது தியாகி அல்ல. தியாகின்னு சொன்னால் நிபந்தனையற்றவர், எந்த கண்டிஷனும் கிடையாது, ஏற்றுக்கொள்பவர். அதைத்தான் இங்கே பகவான் கூறுகின்றார். சர்வ கர்ம பல தியாகம். சர்வ கர்ம, எல்லா செயல்களினுடைய பலம், அதனுடைய பலத்தை தியாகம், விட்டு விடுதல்.
சர்வ கர்ம, சர்வம்னா அனைத்தும், நம்மிடத்திலிருந்து என்ன செயல் வேணாலும் வரலாம். சர்வ கர்ம பலம், அதனுடைய பலனை, தியாகம் விட்டு விடுதலை, பிராகுகு அழைக்கிறார்கள். என்னவென்று? தியாகம், தியாகம் என்று அழைக்கிறார்கள். யார்? விசக்ஷணாகா, விசக்ஷணாகான ஞானிகள், சான்றோர்கள், கற்றறிந்தவர்கள், ரிஷிகள். இப்போ விசக்ஷணாகான பெரியவர்கள் எல்லா கர்மத்தினிடமிருந்து வருகின்ற பலனை விட்டு விடுதலை தியாகம் என்று அழைக்கிறார்கள். இப்போ சந்நியாசம்னு சொன்னால் காமியம் நிஷித்தம் போன்ற கர்மங்களை துறந்தா அதுக்கு பேர் சந்நியாசம். தியாகம்னா எல்லா கர்மத்தினுடைய பலனையும் துறந்து விடுதல். அது ஆட்டிடியூடு லெவலில் தான், மனதினுடைய நிலையில தான் கர்மம் செய்கின்றோம், பலனை துறக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல எல்லா கர்மங்கிற இடத்துல இந்த சர்வ கர்மங்கிற இடத்துல கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கர்மத்தினுடைய பலனை துறக்கிறதுன்னு சொன்னால் அப்போ எல்லா கர்மத்தையும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிஷித்த கர்மத்தை பண்ணிட்டு அதனுடைய பலனை துறக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிஷித்தம்னு சொன்னாவே பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாத கர்மம்னு சொன்னதற்கு பிறகு நான் பண்ணக்கூடாத கர்மத்தை பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நிஷித்தம்னாவே நிஷித்தம், பண்ணக்கூடாததுன்னு விடுகிறது. பிறகு காமிய கர்மம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சந்தேகம் நமக்கு வரும். காமிய கர்மத்தை எதற்கு பண்ணுறோம்? அது போகத்தை கொடுக்குதுங்கிறதுனால தான் அந்த கர்மத்தையே பண்ணுறோம். ஆனால் அந்த கர்மத்தை பண்ணலாம் பலனை துறக்கணும்னு சொன்னால், இப்போ நாக்கு இருக்குது, அது மரத்து போகிற மாதிரி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வயிற்றுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஒரு டேஸ்ட்டும் தெரியாமல் நாக்கை பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே எப்படி இருக்கும்னா அது கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டோம். எப்போ சாப்பிடுவோம்னா நாக்கு சுவையை அறியும் பொழுது தான் சாப்பிட்றோம். அப்போது நீ காமிய கர்மத்தை பண்ணு பலனை அதை அனுபவிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சந்தேகம் வரும் பொழுது இங்கே தியாகத்தில் காமிய கர்மத்தை சில சமயம் செய்யும் பொழுதும் கூட நாம் எதிர்பார்த்த போகம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளுதல், இதே போதும், கிடைச்சது போதும்னு ஏற்றுக்கொண்டால் காமிய கர்மத்தை செய்தும் அதனுடைய பலனை துறக்க முடியும். ஏன்னா ஒரு காமிய கர்மத்தை செய்யும் பொழுது நம்ம மனதில் ஒரு எஸ்டிமேட் இருக்கும், இவ்வளவு போக சுகம் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் அது கிடைக்காம போகலாம், நம்ம எதிர்பார்த்ததுக்கு குறைவாக இருக்கலாம். ஒருவர்கிட்ட இந்த இனிப்பு பதார்த்தத்தை செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அது காமிய கர்மம்னு உள்ளே போய் பார்க்குறோம். அப்போ தெரியுது அவர்கள் எப்படி செய்துள்ளார்கள்னு சொல்லி. அப்போ நம்ம எதிர்பார்த்த சுகம் கிடைக்கலைன்னா ஏற்றுக்கொள்ளுதல். அப்போது சர்வ கர்மங்கிற இடத்துல காமிய கர்மத்தையும் நம்ம சேர்த்தி கொள்ளலாம். ஆனால் அதனுடைய பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய கர்ம நைமித்திக கர்மன்னு வரும்பொழுது அந்த கர்மத்தினுடைய பலன் என்ன என்றால் அதையும் நாம் தியாகம் செய்து விடுதல். இல்லைன்னா நித்திய கர்மத்துக்கு பலன் சொர்க்கம்னு சொல்லப்படுகிறது, புண்ணியம்னு சொல்லப்படுகிறது. நம்ம நித்திய கர்மத்தை செய்தாவே போகங்கள் எல்லாம் கிடைக்கும், புண்ணியமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த பலன் எனக்கு வேண்டாம். பிறகு உரிமையெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம கடமையை செய்யும் பொழுது அதனால் யார் பலன் அடைகிறார்களோ அவர்களிடமிருந்து சில ரைட்ஸ் நமக்கு கிடைக்கும், அதையும் விட்டு விடுதல். நம்ம ரகளையே ஏன் வருது தெரியுமோ? நம்ம டியூட்டியை பண்ணும்போது ஒருத்தர் பெனிஃபிட் அடைஞ்சிட்றாங்க, உடனே அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்கேல் வச்சு அளந்து நான் உனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன், நீ திருப்பி ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறது. சில பேரண்ட்ஸ் குழந்தைய படிக்கலைன்னா நான் இவ்வளோ சம்பாரித்து கொடுக்குறேன், உன்னை நான் இவ்வளோ தூரம் பார்த்துட்டேன், நான் சொல்கிறத நீ கேட்கலையேன்னு சொல்லி உடனே என்ன செய்து விடுவார்கள்? அவர்களுடைய கடமையை காமிய கர்மமாக பிஸ்னஸாக மாற்றிடுறது. அப்படி இல்லாமல் நாம் கடமையை செய்கிறோம், பயனை அடைந்தவர்களிடம் ஒரு நன்றியும் கூட எதிர்பார்க்காமல் இருத்தல், அதை தியாகம் செய்தல், அதுதான் தியாகம். அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணிட்டு ஒன்றுமே அவர்களிடத்தில் எதிர்பார்க்கலைன்னா அதுக்கு பேர் தான் தியாகம். அப்போது
தியாகம்ங்கிறதுக்கு பொருள் நம்மிடமிருந்து என்ன செயல் வேண்டுமானாலும் உருவாகலாம், ஆனால் அந்த பலனில் பற்றின்மை, பலனை விட்டு விடுதல், பலனை ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனுடைய பிரசாதமாக கருதினால் அது தியாகம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால் முதல் வரியில் காமியானாம் கர்மணாம் நியாசம், காமிய கர்மத்தை துரத்தல் சந்நியாசம் என்று சிலர் கூறுகிறார்கள். கவயக விதுகு. தியாகம் என்பது சர்வ கர்ம பல தியாகம், எல்லா கர்மத்தினுடைய பலனை மனதளவில் துரத்தல் அல்லது ஸ்தூலமாக துரத்தல், பலனை துறந்தா அது தியாகம் என்று விசக்ஷணாக சில ஞானிகள் கூறுகிறார்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் சந்நியாசத்திற்கு இரண்டாவது பொருள், சந்நியாசம்ங்கிறதுக்கு ரெண்டு ஒப்பீனியன் இருக்கும்னு பார்த்தோம், இரண்டாவது ஒப்பீனியன் வருகின்றது மூன்றாவது ஸ்லோகத்தில். தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம ப்ராகுர்மணீஷிணக யஜ்ஞதான தபः கர்ம ந த்யாஜ்யமிதி சாபரே. முதல் வரியில் சந்நியாசம் என்ற சொல்லுக்கான இரண்டாவது பொருள், இதுவும் மற்றவர்களுடைய கருத்து என்று பகவான் கூறுகின்றார். சிலர் சந்நியாசத்துக்கு இவ்விதம் பொருள் சொல்கிறார்கள். என்ன பொருள் என்றால், எல்லா கர்மத்தையும் துறந்து விடுதல், கடமைகளையும் துறந்து விடுதல், நித்திய நெய்மித்திக கர்மத்தையும் துறந்து விடுதல். காமிய கர்மத்தை மட்டும் துறந்தா போதாது, அதை மட்டும் துறந்தா சந்நியாசம்னு எடுத்துக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறார். இனி ஒருவர் என்ன சொல்கிறார்கள், இனி ஒரு ரிஷி சும்மா இருக்க மாட்டேங்கிறார், அவர் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சொல்கிறார், எல்லா கர்மத்தையும் துறந்தாதான் சந்நியாசம்னு நான் கூறுவேன்னு சிலர் சொல்கிறார்கள். ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் அந்த ரிஷி கூறுகிறார்கள். ஏன் எல்லா கர்மத்தையும் துறந்தாதான் சந்நியாசம்னு சொல்ல முடியும் என்றும் இங்கு கருத்து கூறப்படுகிறது. தியாஜ்யம் தோஷவத்தித்யேகே கர்ம பிராகுர்மணீஷிணக. கர்ம தியாஜ்யம், இங்கு கர்மத்துக்கு அடைமொழி கிடையாது. காமிய கர்மம்னு அடைமொழி இல்லாமல் சர்வ கர்மம்னு அர்த்தம். கர்ம தியாஜ்யம், அது கர்மமா துறந்து விடு, எல்லா செயல்களையும் துறக்க வேண்டும். ஏன்? தோஷவத், கர்மத்தில் தோஷம் இருக்கின்றது, ஆக்டிவிட்டீஸில் தோஷம் இருக்கின்றது, செயல்களில் தோஷம் இருக்கின்றது, குறை இருக்கின்றது. குறை இருக்கின்ற காரணத்தினால் தோஷவத் இதி ஹேதோகோ, அந்த இதிங்கிறது காரணத்தை குறிக்கின்றது. தோஷவத் இதி, தோஷத்துடன் கர்மம் கூடியிருக்கின்ற காரணத்தினால் தியாஜ்யம் விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஏகே மணீஷினக பிராகுகு. ஏகே அப்படிங்கிற வார்த்தை சிலர் என்ற பொருளில் வரும். சில மணீஷினகன ஞானிகள், மணீஷான ஞானம் அர்த்தம், மணீஷினகன ஞானத்தை உடையவர்கள், புத்திமந்தக புத்தியை உடையவர்கள், அறிவாளிகள். சில அறிவாளிகள் பிராகுகு கூறுகிறார்கள். என்ன? அனைத்து கர்மத்தையும் துரத்தல்தான் சந்நியாசம் என்று. தோஷவத் என தோஷம் இருக்கின்ற காரணத்தினால். இப்போ நம்ம பார்க்கணும், இவங்க என்ன தோஷத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறார்கள்னு நம்ம விளக்கம் பார்க்க போகின்றோம். இப்போ எல்லா கர்மம்னா என்ன அர்த்தம்னு ஒரு கருத்து இங்கே இருக்கின்றது. இப்போ எல்லா கர்மங்கிற இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நித்திய நெய்மித்திக கர்மங்கள் உட்பட அனைத்து கர்மங்களும். இப்போ எல்லா கர்மத்தையும் திறந்துட்டா அப்போ என்ன பண்ண முடியும்னா அடுத்த ஒரு கேள்வி வருது, மூச்சு விடுறது எப்படி,
பேசுறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, அப்புறம் இது போன்ற எல்லா கர்மத்தையும் திறந்து விடுதலா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருகின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம கர்மத்தை ரெண்டாக பிரிக்கின்றோம். ஒன்று நித்திய கர்ம, அது நம்முடைய கடமைகள். அந்த கடமை என்னங்கிறது ஆசிரமத்தை வச்சு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்தால் சாஸ்திரம் படிக்கிறது, இல்லறத்தில் இருந்தால் குழந்தைகளை பராமரிக்கிறது, பொருளை ஈட்டுவது, இப்படியெல்லாம் இருக்குது. வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் ஜபம் முதலிய எத்தனையோ கடமைகள் இருக்குது. சந்நியாச ஆசிரமத்திற்குள்ளே வந்துட்டால் இந்த நித்திய கர்மம் துறக்கப்பட வேண்டும்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்நியாச ஆசிரமத்தில் நித்திய கர்மம் என்னன்னா கிடையவே கிடையாது. சந்நியாச ஆசிரமத்தில் நித்திய கர்மம்னு ஒன்று கிடையாது. பிறகு எதற்கு துறக்கிறீர்கள்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக, ஞானத்துக்காக அல்லது ஞான நிஷ்டைக்காகன்னு பார்த்தோம். இந்த நித்திய கர்மங்களை எல்லாம் பார்த்தோம்னா சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்திலிருந்து பயனை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நமக்கு இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதை சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்கள் துறக்கலாம். சாப்பாட்டுக்காக, இருப்பிடத்துக்காக, ஆடைக்காக அவர்கள் கர்மம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கடமையும் கிடையாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. பொறுப்பில்லாதவர்கள் யார் தெரியுமோ? சந்நியாசிகள் தான். ஒரு பொறுப்பும் இல்லாதவர்கள், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்களுக்கு கிடையாது. அதை துறக்கிறது தான் இங்கு சொல்லப்படுகிறது. பிறகு இனி ஒரு கர்மம் இருக்கின்றது. அதை சங்கரர் எப்படி சொல்லுவார்னா, தேகத்தை பராமரிக்க செய்யப்படுகின்ற செயல்கள், தேக தாரணார்த்தம் அப்படிம்பார். தேக தாரணம்னா இந்த உடலை பாதுகாக்க செய்யப்படுகின்ற கர்மங்கள். என்னன்னா உடலை தூய்மைப்படுத்துவது, முக்கியமாக பிக்ஷாடனம் என்று சொல்லப்படுகிறது, பிக்ஷை எடுத்தல். இந்த கர்மமெல்லாம் நம்முடைய ஃபிசிக்கல் பாடியை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கர்மம். நடக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தூங்கிறது, பேசுவது, பிக்ஷை எடுத்தல், இப்படிப்பட்ட கர்மம். இந்த கர்மமெல்லாம் கர்மங்கிற லிஸ்ட்லேயே வராது. நம்ம கர்ம செயல்னு சொல்லும் பொழுது சாஸ்திர ரீதியாக, நம் கடமை ரீதியாக வர்றதை தான் கர்மம்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் ஒரு ஆங்கிளில் கர்மந்தான். கர்மம்னு சொன்னால் பாடியிலிருந்து வர்ற ஆக்ஷன் கர்மம்னா எல்லாம் கர்மந்தான். ஆனால் சாஸ்திரத்துக்குள்ளே போகும்போது அதில் ஒரு வேற்றுமையை நாம் செய்கின்றோம். அந்த வேற்றுமை என்னங்கிறது கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.